ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் ஓலைச்சுவடியில் இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னுட்டு எல்லாருமே புலம்பியிருப்போம். நானும் தான் புலம்புனேன். ஸோ அதுக்கான ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஓலைச்சுவடி ரெஃபரன்ஸ் எல்லாம் எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று கிடச்சிருக்கு, கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு. ஸோ அதில் வந்து என்ன பார்த்திங்கன்னா எல்லா ஓலைச்சுவடி டேட்டாஸ் எல்லாமே இருக்குது. அதுலேருந்து தான் எடுத்திருப்பாங்க மேபி. ஸோ அந்த வெப்சைட் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அது எப்படி பார்க்குறதுன்னு சொல்கிறேன். அதில் வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வரும். அதில் அந்த 3 லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வேணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாபிக் பார்க்கணுன்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அச்சு நூலகம்னு பார்த்தீங்கன்னா அரிய நூல்கள், நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்கள், அதே மாதிரி என்ன எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா பருவ வெளியீடுகள், அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பருவ வெளியீடுகள் என்ன இருக்கோ அதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இப்போ பார்க்க வந்தது ஓலைச்சுவடிகள்னால் அது சுவடிகள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஓலைச்சுவடிகள் வரும். அந்த ஓலைச்சுவடிகளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னு வந்து உங்களுக்கு சைடில் வருது பார்த்தீங்களா, ஆசிரியர்கள் முகப்பில் அந்த ஆசிரியர்களை வச்சு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அகத்தியர் வந்து அவரது வந்து 160 ஓலைச்சுவடி இருக்குது. அதே வந்து அப்பறது பார்த்தீங்கன்னா 2 ஓலைச்சுவடி இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட பேர்லேயும் எத்தனை ஓலைச்சுவடிகள் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து இங்கே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறது எத்தனை இது, அந்த ஆசிரியருக்கு எத்தனை இதுன்ற மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அருணாச்சலம் பார்த்தீங்கன்னா 1, அதே மாதிரி அருணாச்சலம் கீழே பார்த்தீங்களா அருணாச்சலம், அப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா அழுகணி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருட புலவரோட ஸோ அதில் எத்தனை பதிப்பகம் நூல்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஓலைச்சுவடிகள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்கும். கபிலர் பார்த்திங்கன்னா கபிலர்ந்து 3 தான் இருக்குது. ஸோ கம்பன் பார்த்திங்கன்னா 2. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை ஓலைச்சுவடிகள் அங்கே இருக்குது அப்படின்னு அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ண நம்ம தமிழ் புலவர்கள் எண்ணற்ற ஆத்தர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே அப்படியே வந்துகிட்டே இருக்கோம். நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன் எவ்வளோ போகுதுன்னுட்டு. அப்படியே பாருங்களேன், திருமூலர்து அவரோட ஓலைச்சுவடி இருக்குது. ஸோ அப்புறம் நாராயணசாமி அவரோட ஓலைச்சுவடி இருக்குது. அப்புறம் புலிபாணி அவரோட ஓலைச்சுவடிகள். இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு ஓலைச்சுவடி ஃபைன் பண்ணோன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் கீபோர்டு வந்து அப்படியே தமிழில் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் ஆத்தர் நேம்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சுந்தரனார்து வேணும்னா சுந்தரனார்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அவரோட ஓலைச்சுவடிகள் டைரெக்டாக உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா அப்படியும் நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சாம்பிள் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்களேன். சூரிய பரிகாரம்னு இங்கே இருக்குது இல்லைங்களா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நெட் எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கோ அதை பொறுத்து ஃபாஸ்ட்டாக வந்துடும். பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ண உடனே இங்கே வந்துடுச்சுங்களா சூரிய பரிகார முறையும் மருத்துவமும். ஸோ அதோட தலைப்பு, ஸோ மொழி வந்து தமிழ், துறைப்பொருள் வந்து மருத்துவம், இது மருத்துவம் சார்ந்தது. ஓலைச்சுவடி எண் வந்து ஸோ அவங்க வந்து ஓலைச்சுவடி எண் வச்சுருக்காங்க. ஸோ அதை ஆவண இருப்பிடம் வந்து எங்கன்னா இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து சென்னை நூலகத்தில் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஓலைச்சுவடியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஓலைச்சுவடி வந்து அவங்களுக்கு எப்படி கிடச்சிச்சோ அதை அப்படியே வந்து ஸ்கேன் பண்ணி டிஜிட்டல் முறையில் வச்சுருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு நெட்டு வந்து ஸ்லோவாக இருக்குது, உங்களால் முடியல, இது வரைக்கும் ஓப்பன் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க உங்கள் மொபைலில். ஸோ அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் அக்செப்ட் ஆகுது. நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட வச்சு ரெஃபரன்ஸ் படிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு நெட்டு நல்லா ஸ்டேபிளாக இருக்குன்னும் போது தான் அப்படின்ற பட்சத்தில் இதில் பார்த்திங்கன்னா 2 சுவடிகள் தான் இருக்குது. அதுவுமே கொஞ்சம் டேமேஜான இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா கிளாரிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஓலைச்சுவடி பார்த்தீங்கன்னா 1.30 MB இருக்குது. இன்னொரு ஓலைச்சுவடி பார்த்தீங்கன்னா 1.23 MB இருக்குது. ஸோ அதனால் நல்ல கிளாரிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அந்த எழுத்துக்கள் நல்லா இருக்கும், உடையாமல் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு கிளாரிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் இது பண்ணி பாருங்கள். அந்த ஓலைச்சுவடிகளை ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கலாம், டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களோட நெட் கனெக்ஷனை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த வெப்சைட்குள்ளே போகும்போது நிறைய டேட்டா உங்களுக்கு இழுக்கும். அதனால் ஃபாஸ்ட் நெட்வொர்க் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பெருங்காவியத்தோட ஓலைச்சுவடிகள் காட்டுற பாருங்களேன். இது ராமாயணத்தோட இது ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா சுவடி 1. ஸோ இது முதல் ஜோடி, இது 2வது ஜோடி. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ ஜோடிகள் இருக்குதுன்னு நம்ம ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். 6, 7. ஸோ ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம் எத்தனை ஜோடிகள் இருக்குன்னு. நம்மளால் இது கனெக்ஷன் ஸ்பீட் நல்லா இருக்கு, நம்ம எவ்வளோ ஜோடிகள் இருக்குன்னு பார்க்க முடியுது, எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸோ இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணும் போதோ உங்களுக்கு நிறைய டேட்டா தேவைப்படும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்ல நெட் கனெக்ஷன் இருக்கிற சிம்மாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஒய்ஃபை யூஸ் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 5 Mbps இல்லைனா ஒரு
6 MBPS அந்த அளவுக்கு ஸ்பீட் கிடைச்சா கூட நீங்கள் ஒரு ஸ்டக்கப் இல்லாமல் இந்த இது எல்லாமே பார்க்குறதுக்கு இதாக இருக்கும். உங்களுக்கு 1 or 2 MBPSன்னும் போது கொஞ்சம் கூட ஓகே, ஆனால் ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் அதுக்கும் கீழே இருக்குன்னும் போது உங்களுக்குளால் ஆக்சஸ் பண்ணுறது சிரமமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நெட் கனெக்ஷனை மட்டும் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல நெட் கனெக்ஷனில் இருக்கும் போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த ஓலைச்சுவடி வேணாலும் பார்த்துக்கலாம், ரெஃபரன்ஸ் எடுத்து படிக்கலாம். இதுலேருந்து தான் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து இதை வந்து இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட் நான் வந்து இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ அந்த வெப்சைட்டை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் போய் நீங்களும் பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதில் வந்து நிறைய தமிழ் இலக்கணம் என்னென்னா இப்போ எல்லா தமிழ் இலக்கணம் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். ஸோ அவங்க எங்கேருந்து கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க, நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 4ல் வந்து ஏகப்பட்ட கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க ஓலைச்சுவடியிலேருந்துன்னுட்டு. ஸோ அதெல்லாமே இதில் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். 1950, ஸோ அதுக்கும் முந்தைய காலம், பிந்தைய காலம், ஏன்னா எல்லா புலவர்களோட ஓலைச்சுவடியும் இதில் இருக்குது. ஸோ இதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ 230 ஓலைச்சுவடிகள் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணேன். எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றுமே பக்காவாக கிளாரிட்டியாக இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட எந்த இதில் கிடச்சிச்சோ அந்த இது வந்து பக்காவாக ஸ்கேன் பண்ணி டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓலைச்சுவடிகள் எல்லாமே. ஸோ எப்போனாலும் நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். அவங்கக்கிட்ட கிடைக்கும் போதே இந்த மாதிரி ஓலைச்சுவடிகள் பாதி படைஞ்சு கிடச்சிச்சின்னா அந்த மாதிரியும் அவங்க வச்சுருக்காங்க. இதில் பாருங்களேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த எத்தனை ராமாயணம் இதில் வந்து ஓலைச்சுவடிகள் இருக்குதுன்னு பார்க்குறேன். நம்ம 238, 39 அது வரைக்கும் தான் போனோம். ஸோ கீழே வந்து இவங்களே கொடுத்துருப்பாங்க. இது எங்கே இருக்குன்னா டாக்டர் உவேசா சென்னை நூலகத்தில் தான் இருக்குது. பார்வைகள் பார்த்திங்கன்னா 1123 ஓலைச்சுவடிகள் இருக்குது இந்த ராமாயணத்தில் மட்டும். ஸோ இந்த நூலகத்தில் தான் இந்த ஓலைச்சுவடிகள் இருப்பிடம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா நீங்கள் அந்த ஒரிஜினல் ஓலைச்சுவடி கூட பார்க்கலாம். ஸோ ஆனால் அது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இந்த ஆன்லைன்லேயே கூட பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஆவணங்கள் இருக்குது இல்லைங்களா, ஆவணங்கள்னால் இப்போ ஆவண காப்பக அட்டைகள் கையெழுத்துனா இப்போ வந்து ஒரு பழங்காலத்து கோயில் இருக்குது. ஸோ அதோட ஆவணம் வந்து கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஒரு ஓலைச்சுவடியில் இருக்கலாம், இல்லை பட்டயத்தில் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கூட ஸ்கேன் பண்ணி இதில் வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்க்குறதா இருந்தால் கூட இதில் பார்த்துக்கலாம். சர்வே என்ன, ஸோ அந்த ஆவணம் டீட்டெயில் எல்லாமே கூட இதில் பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. அதை கூட நீங்கள் பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கு தேவைப்பட்டால் பாருங்கள். நம்மளுக்கு இப்பொழுதைக்கு தேவைப்பட்டது ஓலைச்சுவடிகள் தான். ஸோ நம்ம ஓலைச்சுவடிகள் பார்த்தாச்சு. ஸோ ஆனால் இது எப்படி பார்க்குறதுன்னு சொல்கிறேன். ஸோ அந்த ஆவணங்கள் கூட இதில் வச்சுருக்காங்க. ஸோ ஆவணங்களில் சில இது காப்புரிமை எல்லாம் கூட இருக்கும். ஸோ அது வந்து பொது உடைமைக்காக வச்சுருக்காங்க, மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வெப்சைட் வந்து தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி.